தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நெவரஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 2024 நாடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றன. அனைத்து ஊடகங்களும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இந்த செய்திகள் தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நெவரஸ்ட் தமிழ் சார்பாக தற்போதைக்கான கள நிலவரங்களை குறித்து உங்களிடம் பேச இருக்கிறோம். அதில் இந்திய அளவில் பாஜக காங்கிரஸ் பெரும் போட்டியாகவே இருக்கிறது. மாறி மாறி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மிக நெருக்கமாகவும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பின்தங்கியும் மாறி மாறி 2 கட்சிகளும் வந்து கொண்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேசில் பாஜகவுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த முறையும் 2024 பாஜகவுடைய ஆதிக்கம் மத்திய பிரதேசில் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் உத்தரப்பிரதேசம் பாஜக பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த இடம் வந்து உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் இந்த இருவருடைய கூட்டணி வந்து மிக இமாலய அளவுக்கு முன்னிலை வகித்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பாஜகவுக்கு பெரும் ஒரு பின்னடைவுனே சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் தான் பாஜகவுடைய இதய துடிப்பாக இருந்துச்சு. அந்த இதய துடிப்பை காங்கிரஸ் கூட்டணி வந்து அங்கே அந்த இடத்துல தகர்த்திருக்காங்க. அதே போல் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி நடந்து கொண்டுட்டு இருக்கு. ஆம் ஆத்மி ஆட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் வந்து 13 இடங்களில் கிட்டத்தட்ட 10 இடங்களில் தற்போது முன்னிலையில் இருக்காங்க. அதாவது வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த தேர்தலில் வந்து ஒரு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துருச்சுனே சொல்லலாம். கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையுமே வந்து காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் வந்து தகர்த்தி எடுத்திருக்காங்க. அதே போல் பஞ்சாபில் வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் படி பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருந்தது. ஆனால் அதையும் மீறி பாஜக ஒரு தொகுதி கூட அங்கே முன்னிலையில் இல்லை. பஞ்சாபில் காங்கிரஸ் 13 இடங்களில் 9க்கும் மேற்பட்ட இடங்களில் அங்கே முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் இந்த தேர்தலில் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் வந்து இந்த தேர்தலில் ரொம்ப பின்னடைவில் இருக்காங்க. குறிப்பாக அதில் ஆர்கே சிங், கிரிராஜ் சிங், நித்யானந்த ராய் உள்ளிட்ட 3 பேரும் இதற்கும் இன்னும் மேற்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் பின்னடைவில் தான் இருக்காங்க. இன்னும் முன்னிலையில் இந்த 3 அமைச்சர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்காங்க. அதே போல் மேற்கு வங்காளத்தில் பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி நிலவிக்கிட்டே இருக்குது. மிகவும் கடுமையான போட்டி தான் அங்கே நிலவிட்டு இருக்கு. அது எதிர்பார்த்த இடங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலையில் இல்லை அது மேற்கு வங்கத்தில். அதே போல் மேற்கு வங்க மாநிலத்தில் கிட்டத்தட்ட 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மகுவா மொய்த்ரா வந்து முன்னிலையில் இருக்காங்க. அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கறதுக்கு பணம் வாங்கினதா நீக்கப்பட்ட ஒரு எம்பியாகவும் இருந்தாங்க. அதே போல் குறிப்பாக இந்த தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் அயோத்தி தொகுதியில், அதாவது ராமர் கோவில் கட்டின இடத்துல பாஜகவுக்கு மக்கள் அங்கே வந்து செருப்படி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஊபியில் அயோத்தியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஏன்னா நம்ம ராமர் கோவில் கட்டிட்டோம். ராமர் கோவில் அந்த ராமர் கோவில் கட்டி திறக்கப்பட்டதே வந்து பாஜகவுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல அகிலேஷ் யாதவுடைய ஆதிக்கம் கொடிக்கட்டு பறந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதே போல் உத்தரப்பிரதேசம் அயோத்தி தொகுதியில் கிட்டத்தட்ட பாஜக கடுமையான தோல்வியை சந்திக்குங்கிற மாதிரி தான் இப்போடைய கள நிலவரங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வேட்பாளர் இந்த பிரச்சாரங்களில் அதிகமான பாஜக வேட்பாளர்கள் வைரல் ஆனாங்க, ட்ரெண்டிங் ஆனாங்க. அந்த வகையில் ஹைதராபாத்துடைய பாஜக வேட்பாளர் மாதவி லதா வந்து அம்பு வந்து மசூதிக்கு எதிராக வந்து அம்பு நீட்டி பிரச்சாரங்கள் பண்ணி கிட்டத்தட்ட வைரல் ஆச்சு. அவர்கள் மீது கடுமையான அதிருப்தி இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்டத்தட்ட 36,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஓய்சியிடம் தோல்வி முகத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே போல் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் வந்து பெரும் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியும் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஸ்டார் தொகுதியுமான கோயமுத்தூரில் முதல் சுற்று முடிவிலே ஒத்த ஓட்டு பாஜகங்கிற
நிலைமையை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஓட்டு வந்து முதல் சுற்றிலே அண்ணாமலை ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே போல் தஞ்சாவூர் மக்களவை தொகுதி, அதாவது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் பூத் எண் 81 பாஜகவுடைய வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் ஒரு ஓட்டு கூட வாங்கலைங்க, 0 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. இதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. அதே போல் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 61,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் வந்து பெரும் ஒரு வெற்றியை பார்க்க போகிறதா தெரிகிறது. மிகப்பெரிய இடத்துல முன்னிலையில் இருக்கார். இந்த இடத்துல அண்ணாமலை வந்து 3வது இடத்துல தான் இருக்கானுங்க. அதிமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்காரு. ஆனால் கோவையில் பெரும்பாலும் திமுக வந்து முன்னிலையில் இருக்காங்க. அதே போல் குறிப்பாக திருவள்ளூர் தனி தொகுதியில் வந்து திமுக கூட்டணி சார்பாக வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், முன்னாள் IAS அதிகாரி, இப்போ போட்டிட்டு இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காரு. தற்போது தமிழ்நாட்டில் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரே வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் தான். அதே போல இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பாஜக மத்தியில் பெரும் கொண்டாட்டம் இருந்த போதிலும் இந்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட ஒரு பொய்யான ஒரு விஷயமாகவும் இப்போதான் உண்மை வெளியே வர மாதிரி இருக்கிற மாதிரியும் பலதரப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் செய்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். தற்போது இந்திய கள நிலவரம் படி கிட்டத்தட்ட 300 தொகுதிகளில் லீடிங்கில் இருந்த பாஜக தற்போது 269 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட 233 தொகுதிகள் நெருங்கிட்டாங்க. பிற கட்சிகள் ஒரு 40 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மிகப்பெரிய கடுமையான போட்டியாக இருந்த போதிலும் காங்கிரஸ்க்கு வெற்றி வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. காங்கிரஸுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு, பாஜகவுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. 2 கட்சிகள் வெற்றி பெற்றாலும் மிக நெருக்கமான வெற்றியில் தான் இது முடியும். மாநில சுயாட்சி உள்ள மாநில கட்சிகள் தான் அதிகமான இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. அவர்களுடைய ஆதரவோடு தான் பாஜகவும் காங்கிரஸும் இந்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கான கோணம் இருக்கிறது. இது போன்று நிலவரங்கள் வந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. கங்கனா ரணாவத், அதாவது ஜெயலலிதாவுடைய தலைவி படத்தில் வந்து ஜெயலலிதாவே நடித்து கொண்டே இருந்து பல சர்ச்சைகளை சிக்கிய கங்கனா ரணாவத் தொடர்ந்து பின்னடைவு ஏற்பட்டு வராங்க அங்க. அதே போல தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் பாஜக தொடர்ந்து பின்னடைவில் இருக்காங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்திலும் காங்கிரஸ் வந்து முன்னிலையில் இருக்காங்க. தமிழ்நாடு அளவில் பாஜக ஓரளவு வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஆனால் தோல்வியை சந்திக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும். அதே போல இந்திய அளவில் அதிகமான வாக்குகள் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து பார்க்கப்படுறது திருவள்ளூராக இருந்தாலும் அதற்கும் மேலே அதிகமாக தூத்துக்குடி தொகுதி, அதாவது கனிமொழி வந்து தொடர்ந்து 1,00,000 வாக்குகளுக்கு மேலே பெற்று முன்னிலையில் இருக்காங்க. இறுதியாக அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது. ஆனால் காங்கிரஸும் முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கனால பெரும் எதிர்பார்ப்பு காங்கிரஸுடைய டெல்லி தலைமைக்கும் இருக்குது. கர்நாடகாவில் ஆந்திராவில் OSR காங்கிரஸ் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆட்சி இழக்கிற மாதிரி இருக்காரு. சந்திரபாபு நாயுடுக்கு அதிகமான தொகுதிகள் அங்கே முன்னிலையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட போன முறைக்கும் இந்த முறைக்கும் 100 தொகுதிகள் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி பின்னடைவை சந்திச்சிருக்காரு. ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு பாஜக அந்த கூட்டணி வந்து பாஜகவுடைய மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு சந்திரபாபு நாயுடோட ஆதரவு பெரும் பங்கா இருக்கும். அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்திருக்க கரண்ட் அப்டேட் வந்து என்னன்னா 107 இடங்கள்ல வெறும் 1000 வாக்குகள் மட்டும்தான் இந்தியா கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கத்தில் மாறி மாறி போட்டி போடுறாங்க. அந்த 107 தொகுதி நிச்சயமாக களம் மாறிச்சு அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி 300 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்று கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். ஒருவேளை வெற்றி பெற்றால் அந்த 1000 வாக்குகள் தான் வித்தியாசமாக இருக்கிறது. களங்கள் எப்படி வேணாலும் மாறலாம், காட்சிகள் எப்படி வேணாலும் மாறலாம். அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு பெரும்பான்மையான வெற்றி முகம் காங்கிரஸுக்கும் இருக்கு, பாஜகவுக்கும் இருக்கு. இன்னும் நம்ம குறிப்பிட்டு இவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த 107 தொகுதிகள் தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அந்த 107ல் உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, மகாராஷ்டிராவும் இருக்கிறது, மேற்கு வங்காளமும் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு வீடியோவில் நம்ம இதை பற்றிய தேர்தல் முடிவுகளை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.